8ஆம் நாள் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜர்னில நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிரவுண்டுக்கு பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தாப்ல. அதான் காலையில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வர ஒரு ஒத்தையா ஒருவருன்னு பார்த்தா 4 பேர் கத்தையா வராங்க. அண்ட் தம்பி தான் அதுல ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாப்லையாம். எல்சிட் ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் அசால்ட்டா பண்ணுவாப்லையாம். அதான் இனிமே இவன் சவகாசத்தை கட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து கேலிஸ்தெனிக்ஸ் கத்துக்க போறேன். இங்க பாருங்க, ஓல்டேஜ் பீப்பிள் எல்லாம் படியற கஷ்டப்படுற மாதிரி ஒத்த கம்பியா 1 மணி நேரமா தவழ்ந்து வந்துட்டு இருக்கான். சோசியல் மீடியாவில் நடந்த ஒரு நல்ல விஷயம். இப்ப இருக்க யங் ஜெனரேஷனுக்கு ஃபிட்னஸ் பத்தின அவேர்னஸ் நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. நான்லாம் 9th படிக்கும்போது ஸ்கூல் டியூஷன் தவிர ஒரு மண்ணும் தெரியாது. இன்னைக்கு நான் எதுவுமே படிக்கல, எப்படிலாம் படிக்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி படிச்சதெல்லாம் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியா சுத்தமா இல்ல. சோ அந்த கிளாரிட்டி கொண்டு வரதான் யூடியூப்ல உட்காந்து அலசிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. பின் ஈவினிங் போல வண்டி எடுத்துட்டு போட்டோகிராஃபர் தம்பிக்கு ஏதோ டிப்ரெஷன் ஆமா, அதான் என்னையை எடுத்துட்டு கோயிலுக்கு கூட்டு வந்துட்டான். வந்ததுக்கு சுண்டரா சாப்பிட்டு அங்கிருந்து பீச்சுக்கு போயிட்டு இவன் வழக்கமா சொல்ற சோகத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல, அதை நம்ம புதுசா கேட்கற மாதிரி நானும் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான நாள் ஆவரேஜ்